இப்போ வந்து சினிமா வந்து இசைக்கு வந்து இப்போ ஒரு போட்டி நடக்குது. அதாவது அந்த இசைக்கு வந்து இசையமைப்பாளர் தான் அந்த இசைக்கு உரிமையாளர் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த தொடர்ந்து அந்த இசையை வந்து இசையமைப்பாளர் அனுமதி இல்லாமல் யாரும் பாடக்கூடாது. ஒரு பாடல் வந்து சினிமா பாடல் என்பது அதன் இசையமைப்பாளருக்கு தான் சொந்தம், ப்ரொடியூசருக்கு சொந்தம் கிடையாது. அதனால் யாராவது அந்த பாடலை மேடை கச்சேரியில் பாடினாக்கா அந்த பாடலுக்கு உரிய காப்புரிமை தொகையை வந்து அந்த இசையமைப்பாளருக்கு கொடுக்கணும், யாரும் அனுமதி இல்லாமல் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசையமைப்பாளர் சொல்கிறார். அப்போது இந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பாடல் என்பது அந்த இசையமைப்பாளருக்கு சொந்தமா அல்லது அந்த ப்ரொடியூசருக்கு சொந்தமா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பாடல் என்பது அவர் மட்டுமே பாடினாரா, அவருக்கு பின்னாடி எத்தனையோ பேர் பாடினாங்க, இசையமைச்சிருப்பாங்க, இசைக்கருவிகள் மூலமாக இசையமைச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த பாட்டை எழுதின ஒரு கவிஞர் இருப்பார், அந்த பாட்டை பாடின ஒரு பாடகர் இருப்பார். இப்படி ஒரு பாடல் என்பது, அப்புறம் அந்த பாட்டுக்கு வாயசைத்த அந்த ஹீரோ ஹீரோயின், பின்னணி டான்ஸ் ஆடுறவங்க, கதாநாயகி எல்லாமே இருப்பாங்க. அப்போ இப்படி பல பேரோட கூட்டு முயற்சியில் தான் ஒரு பாடல் என்பது உருவாகுது. அப்படி இருக்கும்போது ஒரு இசையமைப்பாளர் மட்டும் அதோட லாபத்துக்கு சொந்தம் கொண்டாடுறது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. அல்லது ப்ரொடியூசர் மட்டுமே அந்த பாட்டுக்கு சொந்தம் கொண்டாடுறது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. ப்ரொடியூசர் பணம் போட்டார், பணம் போட்டால் மட்டுமே உனக்கு ஒரு நல்ல பாட்டு, எல்லோரும் உழைச்சதுனால தான் ஒரு நல்ல பாட்டு உனக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது அந்த பாட்டினால் வர லாபத்துக்கு அனைவருமே பொறுப்பாவார்கள், எல்லாருமே பொறுப்பு. அந்த ப்ரொடியூசரும் பொறுப்பு. உண்மையிலே ப்ரொடியூசர் யாராக இருக்கணும் அப்படின்னா, ஒரு திரைப்படம் உருவாகுது அப்படின்னா 100 பேர் மூலமாக ஒரு திரைப்படம் உருவாகுது அப்படின்னா, ஒரு திரைப்படம் உருவாகுறதுக்கு 100 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 பேர் அந்த நடிகர்கள், அப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி இசையமைப்பாளர்கள், சண்டை காட்சியில் நடிக்கிறவங்க, இப்படி பல பேருடைய கூட்டு முயற்சியால் ஒரு திரைப்படம் உருவாகுதுன்னா அந்த திரைப்படத்தினால் வருகிற லாபம் யாருக்குன்னா, அந்த திரைப்படத்தை உருவாக்கி அத்தனை பேருக்கும் தான் அந்த லாபத்தோட பங்கு போய் சேரணும், அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போன்று. அப்போ ப்ரொடியூசர் இருக்கார்ல, ப்ரொடியூசரே யாராக இருக்கணும்னா அந்த திரைப்படத்தில் பணியாற்றி அத்தனை பேருமே ப்ரொடியூசராக இருக்கணும். அப்போ தான் இப்போ ப்ரொடியூசர் ஏன் அந்த லாபத்தை பெறுவதற்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறார், நான் தான் முதலீடு பண்ணேன், அதனால் அந்த லாபம் எனக்கு தான் வரணும்னு சொல்கிறார். அப்போது சரி, அவருடைய வாதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாருமே ப்ரொடியூசர் ஆகிக்கிறணும். அந்த படத்தில் நடிக்கிற எல்லாருமே ஒரு 100, 150, 200 பேர் கூட ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதில் பங்கு. அந்த படத்தில் ஏதாவது ஒரு சீனில் சின்னதாக வர்றாங்க அப்படின்னாலே, ஒரு காட்சியில் வந்து போகிறாங்க, நிற்கிறாங்க, கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறாங்க, ஆனால் நடிகருங்கிற பேரில் ஒப்பந்தம் பண்ணி அவங்கள வந்து அந்த மாதிரி நடிக்க வச்சு கூட்டத்தோட கூட்டமாக நில்லுங்க, உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் இந்த அப்படி ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திரைப்படம் உருவாவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் அந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசராக மாற்றி அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போன்று, அவரவர் பங்களிப்புக்கு தகுந்தார் போன்று லாபத்தை கொடுக்கணும். அவர் எல்லாருமே ப்ரொடியூசராக மாற்றி நீங்கள் ஒரு பங்களிப்பு கொடுங்க, ஒரு படத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாருமே பங்கெடுக்கணும், அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போன்று, அவரவர் பங்களிப்புக்கு தகுந்தார் போன்று. ஒரு ஹீரோன்னா சரி, ஹீரோ தான் அங்கே பெரிய ஆள் அப்படின்னா, அப்போ அந்த ஹீரோ வந்து நிறைய ஒரு படத்துக்கு வந்து இப்போ 2 கோடி ரூபா ஆகுது அப்படின்னா, ஒரு ஹீரோ வந்து முதலீடு பண்ணணும். ஒரு 200 பேர் அதில் உழைக்கிறாங்க, 2 கோடி ரூபா ஒரு படத்தை உருவாக்குவதற்கு தேவைப்படுது அப்படின்னா, அப்போது ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணணும், ஒரு 10 லட்ச ரூபா போடு, நீ தான் பெரிய ஆள் அப்படின்னா, உனக்கு தான் அதிக சம்பளம் அப்படின்னா, நீ அப்போ அதிக முதலீடை நீ கொடுக்கணும். ஆனால் எல்லாருமே முதலீடு கொடுக்கணும். இல்லை ஒருத்தர் வந்து ஒரு சீனில் மட்டும்தான் வராரு அப்படின்னா, அந்த ஒரு சீனில் மட்டும்தான் வராரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபா முதலீடு போடுங்க, அந்த படத்தை உருவாக்குவதில் 10,000 ரூபா முதலீடு. இப்படி அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போன்று ஒரு திரைப்படத்தின் வெற்றியில் யாருக்கு பங்கு அதிகமாக இருக்குது, யார் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்காரோ அவருக்கு அதிக முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு. அதன் மூலம் அவர் மற்ற எல்லாரையும் விட அதிக லாபத்தை பெறுவதற்கு அவர் தகுதியானவர். அப்போ இசையமைப்பாளருக்கு ஒரு சம்பளம் இருக்கும். அப்போ இசையமைப்பாளரும் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ப்ரொடியூசராக இருந்தால் அவர் சம்பளம் கொடுத்துருப்பார். அப்போ இசையமைப்பாளருக்கு ஒரு தகுதி இருக்குல்ல, அவர் வந்து அந்த படத்தின் முதலீட்டு பணத்தில் ஒரு பங்கை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அவருக்கு வந்து லாபத்தில் வந்து அவருக்கு எத்தனை சதவீதம் போய் சேரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அப்புறம் அவருக்கு பின்னாடி இசை கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கும் அந்த திரைப்படத்தின் முதலீட்டில் அவர்களுக்கும் பங்கு இருக்க வேண்டும். திரைப்படத்தின் முதலீட்டில் அவர்களது தகுதிக்கு தகுந்தார் போன்று முதலீட்டில் பங்கெடுத்து அப்போ தான் அவங்க அந்த லாபத்தை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு திரைப்படங்கிறது அந்த திரைப்படங்கிறது வாழ்நாள் முழுதும் அந்த பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஆன்லைனில் ஏற்றி விட்டுறாங்க, ஒரு படத்தை வந்து ஆன்லைனில் இருக்குது, அது பார்க்க அதோட அந்த பாட்டை கேட்க
அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் படத்தை பார்க்க பார்க்க அந்த பணங்கிறது சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த படம். ஆனால் அந்த படத்தோட லாபத்தை ப்ரொடியூசர் மட்டும் தான் அனுபவிக்கிறார். ஏன்னா அவர் தான் முதலீடு போட்டார் அப்படிங்கிற பேரில் அவர் தான் அந்த லாபத்தை வந்து வாழ்நாள் முழுதும் அனுபவிக்கிறார். அந்த திரைப்படத்தில் பணியாற்றியவர்களுக்கு அந்த திரைப்படத்தின் போது சம்பளம் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. மற்றபடி அந்த திரைப்படத்தின் அவர்களுடைய உழைப்பு தான் அந்த படமே. ஆனால் அவருடைய உழைப்பினால் வந்து அந்த திரைப்படத்தின் லாபத்தை ப்ரொடியூசர் மட்டும் வாழ்நாள் முழுதும் அனுபவிக்கிறார். அவர் என்ன பண்ணார், பணத்தை மட்டும் போட்டார். பணத்தை கொடுத்து நான் தான் முதலீடு பண்ணேன் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு போர்வையில் அவர் என்ன பண்ணுறார், வாழ்நாள் முழுதும் அதோட லாபத்தை இவர் மட்டுமே வாங்கிக்கிறார். அப்போ மற்ற நடிகர்லாம் அவங்களுக்கு மற்ற நடிகர்கள், இசைக்கலைஞர்கள், சண்டை காட்சி, நடன கலைஞர்கள், இப்படி பல பேர் கூட்டு உழைப்பில் உருவான ஒரு திரைப்படத்தோட லாபத்தை ப்ரொடியூசருங்கிறவர் மட்டும் லாபத்தை வாழ்நாள் முழுதும் எடுத்துப்பார். ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு திரைப்படத்தின் போது சம்பளம் மட்டும் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிருவாங்க. காரணம் என்னென்னா, அந்த ப்ரொடியூசர் தான் அந்த படத்துக்கு முதலீடு செய்கிறார் என்கிற ஒரு காரணத்திற்காக வாழ்நாள் முழுதும் அவர் லாபம் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரொடியூசருக்கும் ஒரு சம்பளம் கூட இருக்கும். ப்ரொடியூசருக்கு கூட ஒரு சம்பளம் இருக்கும். மற்ற எல்லாத்துக்கும் எப்படி சம்பளம் கொடுத்தாங்களோ அதுபோல் ப்ரொடியூசருக்கு கூட ஒரு சம்பளம் இருக்கும். ஆனால் லாபத்தில் மற்ற யாருக்கும் பங்கு கிடையாது. லாபத்தில் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் பங்கு. அப்போ அவர் முதலீடு பண்ணார் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி தான் அந்த லாபத்தோட பங்கு முழுக்க வாழ்நாள் முழுதும் எடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது சரியான வாதமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு திரைப்படத்தை உருவாக்கும் போது அந்த திரைப்படத்தில் பணியாற்றுகிற அத்தனை பேரையும் அந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசராக மாற்றணும். அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க பங்களிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த திரைப்படத்தின் மொத்த பட்ஜெட்டில் தனது தகுதிக்கு ஏற்றார் போது தனது பங்களிப்புக்கு தகுந்தார் போன்று ஒரு பகுதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சீனில் தான் வந்து போறியா, அப்போ நீ ஒரு 10,000 ரூபா போடு. 2 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிற, நீ ஒரு சீனில் தான் வந்து போறியா, அல்லது கொஞ்ச நேரம் தான் வந்து போறியா, அப்போ நீ வந்து ஒரு 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 2-3 செகண்ட் தான் வர அப்படின்னா உன் முகம் தெரியுது, அல்லது உன்னுடைய பங்களிப்பு அங்கே இருக்குது அப்படின்னா நீ ஒரு 5,000 முதலீடு பண்ணு. நீ ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்க, நீ தான் சண்டை கலைஞர்களுக்கு இது ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்க, நீ தான் ஹெட் அப்படின்னா அப்போ உனக்கு ஒரு அதிக சம்பளம் இருக்குது. அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து அந்த படத்தின் முதலீட்டில் உனக்கு ஒரு அதிக பங்கு இருக்கணும், ஒரு பர்சன்டேஜ். அதுவரை இசையமைப்பாளர்னால் அவர் இன்னும் அதிக பங்களிப்பு அவர்கிட்ட இருக்குது, அதிக சம்பளம் பெறுகிற ஒருவராக இருக்கார். அப்படின்னா அதிக முதலீட்டு, அந்த முதலீட்டில் கொஞ்சம் அதிக தொகையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, அந்த படத்தின் லாபத்தை அவர் ஒரு தகுதிக்கு தகுந்தார் போன்று வாழ்நாள் முழுதும் பெறலாம். தனியாக ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வைக்கக்கூடாது. எல்லாரையும் ப்ரொடியூசராக மாற்றுறதுனால எல்லாருக்குமே லாபம் கிடைக்கும். அந்த திரைப்படத்தில் நடித்த எல்லாத்துக்குமே ஒரு திரைப்படத்தை நடிச்சுட்டு அப்படி போயிட்டாங்க, அதோட சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்துக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வராது. அந்த திரைப்படத்தின் மூலமாக வாழ்நாள் முழுதும் வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வருமானத்தில் வருகிற லாபத்தை வாழ்நாள் முழுதும் அந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் கிடைக்கணும். அப்போ திரைப்படத்தின் பாடல்னால் யார், அது இசையமைப்பாளருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இசையமைப்பாளர், அப்புறம் அவருடைய பின்னணி கலைஞர்கள், பாடகர்கள், கவிஞர்கள் எல்லாருக்குமே சொந்தம். பின்னாடி வந்து ட்ரம் செட்டு வாசித்தவங்க எல்லாத்துக்குமே சொந்தம். அப்புறம் ஒரு பாட்டுக்கு வாய்ஸ் அந்த ஹீரோ, அப்புறம் டான்ஸ் ஆடினவங்க எல்லாருக்குமே சொந்தம். லைட் மேனு, அப்புறம் வந்து கேமராமேனு, கேமரா உதவியாளர்கள், இப்போ பலருடைய பங்களிப்பும் அதில் இருக்குது. அப்படின்னா பலரும் முதலில் அந்த படத்தின் ப்ரொடியூசராக மாற்றி பலரையும் அந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை பேரையும் அவரோட அந்த படத்தின் அந்த ப்ரொடியூசராக மாற்றிட்டு, தயாரிப்பாளராக மாற்றிட்டு, தயாரிப்பாளர்களாக மாற்றிவிட்டு அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போன்று, அவரவர் பங்களிப்புக்கு தகுந்தார் போன்று, அவரவர் திறமைக்கு தகுந்தார் போன்று அந்த படத்தில் அவரவர் திறமை எந்த அளவுக்கு அந்த அதை கணக்கிட்டு அவரது தகுதிக்கு தகுந்தார் போன்று அந்த முதலீட்டை அவர்கள் ஏற்க செய்ய வேண்டும். ஏற்க செய்வதன் மூலமாக அந்த திரைப்படத்தின் மூலமாக வருகிற வருமானத்தை வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அனுபவிப்பதற்கான ஒரு ஏற்பாடு. அப்போ ஏதோ என்னடா எங்ககிட்டே வந்து அந்த ஒரு படத்தை எடுப்பதற்கான, ஒரு சினிமாவை எடுப்பதற்கான பணத்தை எங்ககிட்டே கேட்குறீங்களே, அப்படி கொடுக்குறதுனால உனக்கு வாழ்நாள் முழுதும் லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொடியூசர், அப்போ யாராவது ஒருத்தர் ப்ரொடியூசருங்கிற பேரில் என்கிட்ட பணம் இருக்குது, நான் பணத்தை போடுறேன் அப்படின்னு அவர் கொடுப்பாரு. அப்புறம் இருக்கிற லாபத்தை எல்லாத்தையும் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். உங்களுக்கு மற்ற கலைஞர்கள் எல்லாத்துக்கும், இசைக்கலைஞர்களா, நடிகர்களா எல்லாத்துக்கும் ஒரு வாட்டி சம்பளம் கொடுத்துட்டு அவங்கள எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டு வாழ்நாள் முழுதும் அந்த படத்தின் மூலமாக வருகிற லாபத்தை ஒரு ப்ரொடியூசர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் ஒரு திரைப்படம் என்பது அந்த ப்ரொடியூசர் மட்டுமா உடைச்சார்?
எல்லாருமே உழைச்சனால தான் அந்த படம் வந்திருக்கு. அப்படின்னா அந்த படத்தின் மூலமாக லாபம் வந்து அந்த எல்லாருக்குமே வாழ்நாள் முழுதும் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கெலாம் ஒரு திரைப்படங்கிறது வந்து ஒரு வாட்டி மட்டுமே அது வந்து லாபம் தராது. அந்த திரைப்படத்தில் பாட்டை வந்து வியூஸு எல்லாம் வந்து யூடியூப்பில் ஏற்றி விடுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு படத்தில் இருக்கும், அதை பார்க்க அது வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். பல வகையிலையும் வருமானம் என்பது வந்துக்கிட்டே இருக்கும். திரைப்படங்கிறது ஒரு வாட்டி வருமானம் தருகிற ஒரு தொழில் கிடையாது. ஒரு படம் அப்போதைக்கு ஓடலைன்னா கூட பரவாயில்ல, அதன் பிறகு பார்க்க அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான தொழில் தான் சினிமா தொழில். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு பாட்டு யாருக்கு சொந்தம், ப்ரொடியூசருக்கா இசையமைப்பாளருக்கா அப்படின்னா அந்த ஒரு அப்போ யாருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் சொந்தமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் சில நடைமுறைகளை மாற்றி ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதில் பங்காற்றிய அத்தனை பேருக்கும் அந்த திரைப்படத்தினால் வருகிற லாபம் எல்லாருக்குமே அனைவருக்கும் சொந்தமாக அவரவர் தகுதிக்கு தகுந்தாற் போன்று அந்த முதலீட்டில் பங்கேற்க செய்து அதன் மூலம் லாபத்தை வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு போய் சேருமாறு செய்ய வேண்டும். அப்போ இப்படி செய்யும்போது யாருமே வந்து இந்த திரைப்பட கலைஞர்லாம் வறுமையாக இருக்க மாட்டாங்க. இப்படி தான் எந்த ஒரு தொழிலுமே இப்படி தான் செய்யணும். எல்லா தொழிலையுமே இப்படி தான் செய்யணும். முதலாளின்னு தனியாக ஒருத்தர் இருக்கவே கூடாது. ஒரு நிறுவனத்தின் 50% லாபத்தை நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக ஒதுக்கிடணும். ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி மேற்கொண்டு அந்த நிறுவனத்தை மேற்கொண்டு எப்படி வளர்ப்பது என்பதற்கு தேவைப்படுகிற மேற்கொண்டு ஒரு நிறுவனத்தை வளர்ப்பதற்கு முதலீடு தேவை. அப்படி இருக்கும்போது ஒரு 50% லாபத்தை நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக ஒதுக்கிட்டு மீதி 50% லாபத்தை அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற அத்தனை பேருமே அவரவர் திறமைக்கும் பங்களிப்புக்கும் தகுந்தாற் போன்று அந்த லாபத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். அப்படின்னா ஒரு நிறுவனத்தின் முதலீட்டிலையும் அவர்களை பங்கேற்க செய்ய வேண்டும். அந்த ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிற அத்தனை தொழிலாளர்களையும் அந்த நிறுவனத்தின் முதலீட்டு பணத்தில் பங்கேற்க செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த நிறுவனத்தினால் பெறப்படுகிற லாபத்தில் அனைவருக்குமே லாபம் என்பது போய் சேரும். அவரவர் தகுதிக்கு தகுந்தாற் போன்று அந்த லாபத்தை பெறுவதற்கு அங்குள்ள அந்த நிறுவனத்தின் தொழிலாளர்களுக்கு தகுதி இருக்கிறது என்று பொருள். இப்படி பண்ணிட்டாக்கா உலகத்தில் வந்து யாருமே வறுமையில் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வறுமைக்கு காரணம்னா என்னென்னா, எல்லாருமே ஒரு தொழில் செய்கிறாங்க, முதலாளி மட்டும் எல்லா லாபத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் முதலாளிகள் மட்டும் வசதியாக இருக்காங்க, தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க? காரணம் என்னென்னா, லாபத்தை எல்லாம் முதலாளி எடுத்துகிட்டு போயிடுறாரு, தொழிலாளர்கள் வறுமையில் இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை. அதனால தான் வந்து இந்த உலகம் ஏன் வறுமையில் இன்னும் இருக்குது அப்படின்னா, அந்த லாபத்தை முதலாளிகள் எடுத்துகிட்டு போகிற அந்த தந்திரம், சூழ்ச்சி. மற்ற எல்லாத்துக்கும் முதலாளிக்கும் சம்பளம் உண்டு, தொழிலாளருக்கும் சம்பளம் உண்டு. ஆனால் லாபம் மட்டும் முதலாளிக்கு மட்டும்தான். வருஷத்தில் ஒரு நாள் தொழிலாளருக்கு ஒரு போனஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு தொழிலாளர்களை ஏமாற்றி விட்ருவாங்க. இதனால தான் முதலாளிகள் வசதியாக இருக்காங்க, தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க என்றைக்குமே. அதனால் நான் சொல்கிற மாதிரியான நடைமுறையை பின்பற்றுவதன் மூலம் இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு கம்பெனியில் தொழிலாளராக இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் தொழிலாளராக இருக்காங்க. அப்படின்னா ஏன் வந்து தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க, முதலாளிகள் மட்டும் ஆடம்பரமாக வாழ்கிறாங்க அப்படின்னா, லாபத்தை எல்லாத்தையும் முதலாளிகள் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் தான் முதலீடு செய்தேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி எல்லா லாபத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு நிறுவனம் என்றால் அதில் வேலை செய்கிற அத்தனை பேரையுமே அந்த நிறுவனத்தின் முதலீட்டாளர்களாக மாற்றி அவரவர் தகுதிக்கு தகுந்தாற் போன்று முதலீட்டில் ஒரு பங்கெடுக்க செய்ய வேண்டும். அப்புறம் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தாற் போன்று லாபத்தையும் பிரித்து கொடுக்க வேண்டும். கொடுத்து அப்போ தொழிலாளர்கள் எல்லாருமே அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. முதலாளிங்கிறவர் வந்து முதலாளின்னு ஒருவர் இருக்கவே கூடாது. ஒரு நிறுவனம்னா அதில் 1000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 1000 பேரும் முதலாளிகள் தான். ஏன்னா 1000 பேரும் அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கேற்க செய்ய வேண்டும். ஒரு நிறுவனத்தில் 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1,00,000 பேரையும் அவரவர் தகுதிக்கு தகுந்தாற் போன்று அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கேற்க செய்து அவரவர் தகுதிக்கும் பங்களிப்புக்கும் தகுந்தாற் போன்று லாபத்தை அவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். அப்போ யாருமே இந்த உலகத்தில் கஷ்டப்பட மாட்டாங்க. நீங்கள் வெறும் சம்பளம் மட்டும்தான் கொடுக்கப்படுகிற, லாபம் கொடுக்கப்படுவதில்லை. அதனால தான் வறுமைக்கு காரணமாக இருக்குது. முதலாளிகள் மட்டும் ஏன் வசதியாக இருக்காங்கன்னா, லாபத்தில் எல்லா லாபத்தையும் ஒரு நிறுவனத்தில் 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருடைய லாபத்தையும் அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. மற்ற எல்லாத்துக்கும் சம்பளம், அவருக்கும் சம்பளம் உண்டு, முதலாளிக்கும் சம்பளம் உண்டு. ஆனால் லாபம் மட்டும் முதலாளிக்கு மட்டும்தான். இதனால தான் இந்த உலகத்தில் வறுமையில் மக்கள் இருப்பதற்கு இந்த முதலாளித்துவ சிந்தனை தான் காரணம். அப்போது இந்த தொழிலாளர்களுக்கு எல்லா லாபத்தையும் இந்த முதலாளி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலாளர்களுக்கு இந்த முதலாளித்துவத்தின் மீதும் முதலாளிகள் மீதும் கோபம் வரல.
அதற்கு மாறாக அந்த தொழிலாளர்களுக்கு என்னென்னா, நாமளும் இதுபோல் முதலாளியானால் நாமளும் எல்லா லாபத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே ஒழிய, நமக்குரிய லாபத்தை இந்த முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு போகிறாரே, அப்போ அந்த மாதிரி கோபம் வர மாட்டேங்குது இந்த தொழிலாளருக்கு வேறு என்ன மாதிரியான கோபம் வருதுன்னா, நாமளும் முதலாளியானா நாமளும் இதுபோல் எல்லா லாபத்தையும் நாமளும் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ முதலாளி ஆகணும்னு தான் ஆசை வருதே தவிர, ஒரு தொழிலாளர்களாகிய நமக்கு அந்த முதலீட்டில் ஏன் லாபம் வரல, வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு நியாயமான சிந்தனை வரல. அதனால தான் பார்த்து எல்லோரும் முதலாளி ஆகணும்னு நினைக்கிறாங்களோ ஒழிய, தொழிலாளர்களாகிய நமக்கு அதில் என்ன உரிமை இருக்குது, நியாயமாக வந்து சேர வேண்டிய லாபம் ஏன் நமக்கு வரல அப்படிங்கிற கோபம் அங்கே தொழிலாளர்களுக்கு இல்லை. இப்படி தான் வந்து பேராசையால் ஒரு முதலாளியானால் எல்லா லாபத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ முதலாளி ஆகணுங்கிற ஆசை. தொழிலாளர்களாக இருக்கும்போது எல்லா லாபத்தையும் முதலாளி எடுத்துகிட்டு போகிறாரே அப்படிங்கும்போது தொழிலாளர்களாக அதை பார்க்குறாங்க. அப்போ நாமளும் முதலாளியானால் எல்லா லாபத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே ஒழிய, இந்த மாதிரி எல்லா லாபத்தையும் முதலாளி எடுத்துகிட்டு போகிறாரு, எங்களுக்கும் பிரித்து கொடுங்க அப்படின்னு எந்த தொழிலாளியும் கேட்கல. எந்த தொழிலாளிக்கும் அப்படி ஒரு ஆசை வரல. லாபத்தில் எங்களுக்கும் பங்கு கொடுங்கன்னு எந்த தொழிலாளியும் கேட்கல. அதுக்கு பதிலாக இந்த தொழிலாளிக்கு என்ன மாதிரியான ஆசை வருதுன்னா, நாமளும் முதலாளியானால் எல்லா லாபத்தையும் இதுபோல் நாமளும் எடுத்துகிட்டு போகலாம், நாமளும் சொகுசாக வாழலாம், ஆடம்பரமாக வாழலாம் அப்படிங்கிற சிந்தனை தான் இன்றைக்கி வந்து தொழிலாளர்கள்லாம் வறுமையில் இருப்பதற்கும் முதலாளித்துவம் இன்றைக்கும் கொடிகட்டி பறப்பதற்கு காரணமாக இருக்கிறது.